அண்ணா நில்லுங்கண்ணே. என்னடா ஏன் இப்படி மூச்சா இருக்க சைக்கிள் ஓட்டு வர? உங்களை பார்க்க தானே. என்ன விஷயம்? ஏதாவது பணம் வேணுமா? இல்லைண்ணே, இது வேற முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? சொல்லு. நம்ம ராஜாராம் சார் கட்டுறாருல ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு கலாட்டம் பண்ண சொன்னாங்களே எங்கள் அம்மாவை. ஆமா, பாஸ்கர். அவனுக்கு என்ன? ஏன் மறுபடியும் பிரச்சனை பண்றானா? இல்லைண்ணே, இது வேற பயங்கரமான பிளான். என்னடா சொல்ற? வீட்டில இருந்து வரும்போது டீ கடையில டீ சாப்பிட்டு இருந்தானே, அங்க அந்த பாஸ்கருடைய பையனும் அவங்க கூட்டாளிகளும் டீ சாப்பிட்டு இருந்தாங்கண்ணே. அங்க அவனுங்க பிரியாங்கிற பொண்ணை கடத்திட்டு போக பிளான் போட்டிருக்காங்க. என்னது, பிரியாவையா? ஆமாண்ணே, பிரியான்னு தான் சொன்னானுங்க. அண்ணே, அந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமாண்ணே? தெரியுமாவா? ராஜாராமன் சாருடைய பொண்ணுடாவ, கார்த்திகோட தங்கச்சி. என்னது, கார்த்தியானோட தங்கச்சியா? வேற என்னடா பேசிக்கிட்டாங்க? அந்த பொண்ணை கார்த்தியோட நிச்சயதார்த்தம் நடத்துறா நிக்கோ, அதுக்கு முத நாளோ கடத்துறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கும்பல யாராவது உனக்கு கடையில தெரியுமா? இல்லண்ணே, எனக்கு யாருமே தெரியாது. எல்லாம் லோக்கல் பொறுக்கி பசங்களா இருக்காங்க. அது எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? கார்த்திக் நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்தில் போலீஸ் கிலீஸ் ஏதாவது போனால் தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். அவனை எப்படியா மடக்கி பிடிக்கணும். எப்படிண்ணே? அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத. முக்கியமாக கார்த்திக் இந்த விஷயம் தெரியவே கூடாது. சரிண்ணே. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இந்த கிட்னாப்பிங் விஷயமா கண்டிப்பாக லோக்கல் ரவுடி பசங்களை தான் காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நீ அந்த ஏரியா ரவுடி பசங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. யாராவது இது விஷயமா பேசுறதா தெரிஞ்சா உடனே என்னை காண்டாக்ட் பண்ணு, புரியுதா? சரிண்ணே. சும்மா இருக்கக்கூடாதா? நம்ம தான் பண்ணி ஆகணும். சரிண்ணே. சந்தோஷ், நல்ல நேரத்துக்கு வந்திருக்க. என்ன விஷயம்? அந்த பாலாஜி அடங்கவே மாட்டான் போல இருக்கு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். மறுபடியும் பிரியா கிட்ட வம்பு பண்றானா? வம்பு பண்ணா பரவாயில்ல, அவளை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னது? பதட்டப்படாத. பாலாஜி அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருந்தத குமார் கேட்டிருக்கான். எப்ப கடத்த போறானா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உன் அண்ணன் கார்த்திகோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு. இனிமே பொறுமையா இருந்து யூஸ்ல. அப்ப திரும்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவனை அடிச்சு போட வேண்டியதுதான். இங்க பாரு சந்தோஷ், இப்படி அவசரப்படுறனாலையோ பதட்டப்படுறனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பாலாஜி நான் ஏதோ சாதா பொறுக்கி நினைச்சேன். அவன் பயங்கரமான கிரிமினலா இருப்பான் போல இருக்கு. அடி உதலாம் கொடுத்தா அவன் திருந்த மாட்டான். வேற என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? விட்டு பிடிப்போம். மறுபடியும் அவன் தலையை எடுக்காத மாதிரி ஒரே அமுக்கும். அதான் எப்படி? அதை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லாத. முக்கியமா கார்த்திக் இந்த விஷயம் தெரியவே கூடாது. சரி. பிரியாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். பிரியா எங்கேயும் வெளில போகாம நீ பாத்துக்க. சரி, நீ கிளம்பு. சரி, நான் வரேன். நீ கிளம்புடா. என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். என்ன ஸ்ரீநாத் இது? நான் கலந்துக்காமையா? பிரேம், கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். என்ன உனக்கு டவுட்டே வேணாம், கண்டிப்பாக நான் வந்துடுவேன். நான் இல்லாமல் ஸ்ரீநிதிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குமா? வரும்போது மறக்காமல் ஜெனிஃபரை கூட்டிகிட்டு வந்துடு. கண்டிப்பாடா. அப்புறம் ஊரில் இருந்த அப்பா அம்மா வந்ததும் அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லிடு. அவங்கக்கிட்ட சொல்லலன்னு தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன். போதுமா? தேங்க்யூடா. ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆண்டி, இந்த என்கேஜ்மெண்ட் மூலமா பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒன்று சேரணும். அதுதான் எனக்கு உண்மையான மேரேஜ் கிஃப்டா இருக்கும். நிச்சயமா ஸ்ரீநிதி, உன்னோட மேரேஜ்க்குள்ள 2 குடும்பமும் கண்டிப்பா ஒன்று சேரும். தேங்க்ஸ் அங்கிள். ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்த பிறகுதான் எங்க மேரேஜ். சரி, ஸ்ரீநிதி கல்யாணம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குதுங்கிற கடுப்புல நிச்சயதார்த்தத்துக்கு வர முட்டுறாத. வந்து சேருனா? அது எப்படிடா, பார்ட்டிலாம் வைக்கிற, வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன். டேய், பார்ட்டியில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒழுங்கு மரியாதையா ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரு. வந்துடுவேன்டா, நான் வராமலா? அவளுக்கு என்ன கொழுப்பா? ரொம்ப ஓவரா தான் பேசுறா. யார் பல்லவி? அவதான், அந்த நிவேதா. அவளை யார் என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க? ஏண்டா, எல்லாம் உன் வேலை தானே? நிவேதாவும் ஸ்ரீநிதி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் ஸ்ரீநிதி நிவேதா கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சரிடா, அப்படியே கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு மட்டு மரியாதை வேணாம்? பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை கூட இல்ல. போதும் பல்லவி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாதனமா பேசிட்டா. அதுக்காக நீ பாட்டு பேசிட்டு போற? எப்படியோ பல்லவி, ஸ்ரீநிதிக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி தானே சேலை எடுத்திருக்க. அப்புறம் என்ன? இருந்தாலும் அவ வந்தது எனக்கு பிடிக்கலமா. ஏய் கார்த்தி, அவங்க யாரும் நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடாது. என்ன பல்லவி, மறுபடியும் முருக மரம் ஏற?
பல்லவி, எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ யாரெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அவங்கள காயத்ரி வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தா என்ன பண்ண போற? பொண்ணு வீட்டுக்காரங்களோட சண்டை போட போறியா? பல்லவி, ஸ்ரீநிதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ ஆசைப்படுறது உண்மைன்னா சில விஷயங்கள் நீ விட்டு கொடுத்துதாமா போனோம். ஆமா, விட்டு கொடுத்து தான் என் வாழ்க்கையே குட்டிச்சாரா போச்சே. என்னவோ பண்ணி தொலைங்க. டே கார்த்தி, நீ எதுக்குடா கவலைப்படுற? கார்த்திக், வாங்க கார்த்திக். வாங்கண்ணா. உட்காந்து கார்த்திகேயன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என்ன பிரியா, காலேஜ் போலியா? இல்லண்ணா. அப்புறம் வீட்ல நீங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்கீங்களா? தாத்தா பாட்டி யாரும் இல்ல? எல்லாம் இருக்காங்க, அவங்க ரூம்ல இருப்பாங்க. ஓ, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல பரவாயில்லம்மா, இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. அப்புறம் நிச்சயார்த்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்ரீநிதி வீட்டுல தான் நிச்சயதார்த்தம். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வரேன். அங்க அவனுங்க பிரியாங்கிற பொண்ணை கடத்திட்டு போக பிளான் போட்டிருக்காங்க. என்ன கார்த்திகேயன்? ஒன்றும் இல்லை கார்த்திக். ஒன் செக். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க பேசுற சரியா கேட்கல. ஒரு நிமிஷம். பிரியா, அந்த பாலாஜி மறுபடியும் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குறானா? ஆமா, பிரச்சனை பண்ணா. ஆனா பதிலுக்கு நான் பலார்னு ஒண்ணு கொடுத்துட்டேன். வெரி குட், அப்படிதான் செய்யணும். அண்ணா, இந்த விஷயம் கார்த்தி அண்ணா கூட தெரியாது. பிரச்சனை வந்துருமேன்ட்டு தான் நான் சொல்லல. நீங்களும் சொல்லிடாதீங்க. கவலைப்படாத, சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், அந்த பாலாஜி கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிண்ணா. அவன் உன் மேல ஏகப்பட்ட கோவத்தில் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அவன் உங்ககிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு, நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் நீ நம்பாத. அவனை நம்பி எங்கேயும் போகாத. மற்றபடி அவனை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த விஷயம் கார்த்திக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்க யாருக்கோ தெரிய வேணாம். புரியுதா? நிச்சயதார்த்தம் நடக்கும்போது தேவையில்லாம பிரச்சனை வேணாம். சரியா? சாரி கார்த்திகேயன். அப்புறம் சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல, சும்மா தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? பக்கத்தில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே, வரேன் பிரியா. சரிண்ணா. அனுப்பிட்டு வந்துடுறேன். அப்பா, என்னடா வந்து அரை மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள கிளம்பிட்டேன், அதுவும் பேக்கோட? அப்பா தஞ்சாவூர் போறேன், வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். இப்போ எதுக்கு திடீர்னு தஞ்சாவூருக்கு? டூர் போறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. இப்படியே இரு, உருப்புற வழியே பார்க்காத, ஊர் சுத்திட்டே இரு. சரி சரி, ஜாக்கிரதை, போயிட்டு வா. போயிட்டு வான்னு வாயால சொன்னா எப்படி? தஞ்சாவூர்ல போய் பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பணம்? செலவுக்கு பணம் கொடுங்க. பணமா? எவ்வளவு? 1 lakh. எவ்வளவு? 1 lakh. ஏதாவது கம்மியா கேட்டனா என்ன? இல்லை, நீ தஞ்சாவூர்ல போய் 2-3 நாள் தங்கறதுக்கு ₹1,00,000 கேட்குறிய. இதில் வெளிநாடு போய் தங்குறதா இருந்தால் எவ்வளோ செலவாகணும் கணக்கு போட்டு பார்த்தேன். இங்கே பணம் என்ன கொட்டையே கிடக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு? பணம் தான் பெட்டி பெட்டியா சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் யாருக்காக? எனக்காக தானே. அந்த சேவிங்ஸ்ல இருந்து அட்வான்ஸா கொஞ்சம் கொடுங்க. 10 ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா டூர் போறோம். ஏன் அந்தஸ்துக்கு நான் உங்களுக்கு செலவு பண்ண வேண்டாமா? நான் தானே உங்களுக்கு செலவு பண்ணணும். சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே செலவு பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த பணத்தை சம்பாதிக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நீங்க கஷ்டப்படல, மத்தவங்கள கஷ்டப்படுத்தி தான் சம்பாதிச்சீங்க. உங்க வழியிலே உங்களோட அதிகமா எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும், அதே மாதிரி செலவு பண்ணவும் தெரியும். பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுக்கலாம். என்னடா செய்வ? நானே எடுத்துக்க போறேன். தட்ஸ் ஆல். இந்த ₹1,00,000 என்ன வேலை செய்ய போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க அசந்து போயிருவீங்க. இந்தாங்க சார், நீங்க கேட்ட பணம். தேங்க்யூ டாடி, நான் வரேன்.
சீக்கிரம் போடுறேன். ஓடுதல. வாங்க முதலாளி, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க அண்ணே, ஒரு கை குறையுது உட்காருறது. நான் சீட்டாட வரல. வேற எதுக்கு வந்த? சரக்கு அடிக்க வா. சரக்கு தீந்து போச்சு, போய் வாங்கிட்டு தான் வரணும். வாங்கிட்டு வா. சும்மாறா. சொல்லுங்க முதலாளி. நான் போன்ல சொன்னேன் ஒரு பொண்ணை கடத்தணும்னு, அந்த வேலையா தான் வந்திருக்கேன். பொண்ணு போட்டோவும் பணமும் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. எங்க காட்டுங்க பாப்போம். இதான் அந்த பொண்ணு போட்டோ. என்ன முதலாளி, பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. காலேஜ்ல படிக்குது, பிரியான்னு பேரு. அந்த போட்டோ அப்படியே என் செல்லுக்கு அனுப்புங்க. வந்துச்சா? வந்துருச்சு. பொண்ணை எப்ப கடத்தணும்னு சொன்னீங்க? வர புதன்கிழமை காலையில. மிஸ் பண்ணிடக்கூடாது. கவலையே படாதீங்க, அதெல்லாம் கச்சிதமா முடிச்சிருவோம். ஆமா, பொண்ணை கொண்டு வந்து எங்க விடணும்? பூந்தமல்லி பக்கத்துல ஒரு வீட்டுல இருப்பேன். நீ பொண்ணை கடத்தணும்னு ஒரு போன் பண்ண, நான் அட்ரஸ் தரேன், அங்க கொண்டாந்து விட்டுரு. சரி, நம்ம விஷயம் என்னாச்சு? இந்தாங்க, நீங்க கேட்ட 50,000. இதுல இருக்கு உங்க பணம். வேலையை கச்சிதமா முடிச்சிருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா போன் பண்ணி கேட்டுக்கங்க. எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு விஷயம், நீங்க பணம் கொடுத்துட்டீங்க, நாங்க வேலையை கச்சிதமா முடிச்சிருவோம். அதோட நம்ம டீல் ஓவர். அதுக்கப்புறம் நீங்க என் பேரையே மறந்து போயிடணும். ஓகேவா? ஓகே. சரி, கிளம்புங்க. பார்த்து வேலையை முடிங்க. டேய் மாப்ள, இதாடா பணம், ஒரு ஃபுல் வாங்கிட்டு வாடா. என்னடா இவ்வளோ லேட்டு? என்னடா பண்றது, பணத்தை ஏற்பாடு பண்ணி பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு வரதுக்குள்ள இவ்வளவு லேட் ஆயிருச்சு. சரிடா, உன் பிளான் என்னன்னு சொல்லு. புதன்கிழமை சாயந்தரம் பிரியாவோட அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம். அன்னைக்கு காலையிலேயோ இல்ல முத நாளோ பாண்டி பிரியாவை கடத்திட்டு இங்க கொண்டாந்து விட்டுருவான். ஏய், நீ நல்லா யோசனை பண்ணி தானே இந்த காரியத்தை பண்ற. அப்புறம் இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் கேட்கறேன். வருத்தமா? எனக்கா? போடா. இந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா என்னை விட சந்தோஷப்படுறவன் எவனுமே இருக்க முடியாது. சரிடா, பிரியாவை கடத்தி கொண்டு போய் என்ன பண்ண போற? அதை பத்தி இன்னும் நான் யோசிக்கல. முதல்ல பிரியாவை கடத்தணும், அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும், அவங்க குடும்பத்தை பார்த்து இந்த ஊரைய சிரிக்கணும். அப்ப அதோட அவன் பழி வாங்குற வெறி அடங்கிடுமா? அடங்காது. அடுத்ததா மஞ்சு. பிரியாவை பழி வாங்கின மாதிரி அவளையும் பழி வாங்கி அவமானப்படுத்தணும். அப்புறம்தான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்படியோ நீ நினைச்சபடி எல்லாம் நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். சரி, வா போலாம். ஹலோ. ஹலோ, யாரு? பிரியாவா? ஆமா, நீங்க? நான் அனு பேசுறேன். பிரியா. ஹலோ பிரியா. சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. பல்லவி எங்க? அம்மா
அம்மா மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். ம். மா மா என்ன பல்லவி? என்கேஜ்மெண்ட் சாரி எங்க வச்சிருக்க? பூஜை ரூம்ல பாக்ஸோட வச்சிருக்கேன். ஏன், என்ன விஷயம்? இல்ல ரூம்ல இல்ல, அதனால தான் கேட்டேன். ஓ, யார் இந்த ஃபோன் இப்படி எடுத்து வச்சிருக்கிறது? தெரியலையேம்மா. ஹலோ பல்லவி, நான் தான் அனு. அனு, நீங்களா? யார் ஃபோன் அட்டென்ட் பண்ணது? பிரியா தான். பிரியாவா? ஹலோ. சொல்லுங்க அனு. ஆக்சுவலி உங்க மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் பல்லவி. ஏன், என்னாச்சு? என்கேஜ்மெண்ட் சாரி அது இதுன்னு நீங்க பேசினதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு. என்ன விஷயம் பல்லவி? அது அது வந்து என்ன பல்லவி? என்கேஜ்மெண்ட்லாம் நான் ஒன்றும் பேசலையானோ. பாத்தீங்களா, நீங்க பொய் சொல்றீங்க. அன்னைக்கு கார்த்தி எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. அது இப்ப ஃபைனல் ஆயிடுச்சா? என்ன பல்லவி, என்கிட்ட எந்த நல்ல விஷயத்தையும் சொல்லக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அனு. நானே நேரில் வந்து சொல்லலான்னு நினச்சேன். நாளன்னைக்கு காலையில் காயத்ரி வீட்டில் ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்களானு?